Hi friends, in the video pharmaceutical quality assurance வந்துட்டு யூனிட் 2ல premises கண்டரில் இருக்கிற டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். piece of land together with its building especially considers a place of business. அதாவது அந்த லேண்டோ அந்த பில்டிங்கோ வந்து ஏதோ பிஸ்னஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறாங்க ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து டிசைன் இது கண்டரில் வர டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனாக அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, என்னென்ன டிசைன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அதை பற்றி இந்த இதில் பார்க்கலாம். டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அது கண்டரில் என்ன வரும்னா வால்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அது எப்படி பொசிஷன்டாக இருக்கணும், ஈஸியாக வந்து மெட்டீரியல்ஸ் கொண்டு ரா மெட்டீரியல்ஸோ இல்லை ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட்ஸு அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் பர்சனல்ஸு இவங்க எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரான ஆர்டர் மூமெண்ட் வந்து இருக்கிற மாரி வந்து வால்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து வால்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஓரளவு அந்த ஃபேக்ட்ரிலேருந்து அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய அந்த நாய்ஸ் லெவலில் வந்து மினிமமாக வந்து மினிமம் ரெடியூஸ் பண்ணணும். அந்தமாரி வந்து நாய்ஸ் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வால்ஸில் வந்து சில மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கணும். தேர்ட் ஒன் என்னென்னா நம்ம காரிடர் வால்ஸ்க்கு அதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் ஏரியா, பேக்கேஜிங் ஏரியாஸ் இங்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹை குவாலிட்டி கான்க்ரீட் பிளாக்ஸ் இல்லைனா வந்து ஜிப்சம் போர்ட் வித் பிளாஸ்டர் ஃபினிஷ் இந்தமாரி வால் செட்டப் வந்து நம்ம பண்ணணும். இதெல்லாம்னா காரிடர் வால்ஸில் மேனுஃபேக்சரிங் அதுக்கப்புறம் பேக்கேஜிங் ஏரியாஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம வால்ஸ் யூஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்னா அந்த ப்ரெமிசஸில் வந்து ஸ்மூத் அதேமாரி எனாமல் இல்லைனா ஈபாக்சி பெயிண்டால் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம்னா பேக்கேஜிங் ஏரியாஸில் எப்படி என்ன மாதிரி டைப் ஆஃப் இது வால் வந்து செட் பண்ணியிருக்குன்னா ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பார்ட்டிஷன்ஸ் ஷுட் பி யூஸ்டு. இந்த இதில் வந்து அந்த இது யூஸ் பண்ணணும். வால்ஸ் பண்ணக்குள்ள மெயினாக இந்த டைப் ஆஃப் இதெல்லாம் நம்ம கன்சிடரேஷன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஃப்ளோர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டியூரபிளாக இருக்கணும், ஈஸியாக வந்து ஃப்ளோர்ஸ் வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும். எந்த ஒரு கெமிக்கல்ஸோ வந்து ஃப்ளோரோட காண்டாக்ட் ஆச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கணும். அதுமாரி ஃப்ளோர்ஸ் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். கெமிக்கல்ஸ் கிராக்ஸோ எந்த ஒரு கிராக்ஸ் வந்து அதில் இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஷுட் நாட் அலோ டஸ்ட் அக்குமுலேஷன், அதாவது டஸ்ட் வந்து எங்கேயும் போய் அந்த ஃப்ளோரில் வந்து அக்குமுலேட் ஆகாமல் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஃப்ளோர்ஸில் வர்றது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோர்ஸ் வந்து நம்ம என்ன மாதிரி கவரிங்ஸ் அதாவது டைல்ஸ் எல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணோன்னா டெராசோ, செராமிக் அண்ட் வினைல் டைல்ஸு, வெல்டட் வினைல் ஷீட்டிங் அண்ட் ஈபாக்சி ஃப்ளோரிங் இந்தமாரி கவரிங்ஸ்லாம் மெயினாக அதில் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சீலிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் ஏரியா, லெபார்ட்ரிஸு, டாய்லெட்ஸு, கேஃப்டீரியாஸ் இங்கெல்லாம் வந்துட்டு லே இன் அக்கஸ்ட்ரல் பேனல்ஸ் ஆஃப் நான் பிரிட்டில், நான் ஃப்ரையபிள், நான் அஸ்பெட்டோஸ், நான் கம்பஸ்டபிள் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ண அதாவது ஒரு சவுண்ட் வந்து எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்தமாரி ஒரு இதாக வந்து இந்த சீலிங்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் ஏரியாஸில் வந்துட்டு சீம்லெஸ் பிளாஸ்டர் ஆர் ஜிப்சம் போர்ட் வித் ஸ்மூத் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணுறாங்க சீலிங்ஸு. நெக்ஸ்ட்டு சீலிங்கில் இப்போ வந்து சீலிங் போடுறோம் அப்படின்னா அங்கே வந்து சில லைட் ஃபிட்டிங்கு, அங்கே வந்து சில ஸ்பேஸ் வந்து இருக்கும், ஏர் அவுட்லெட் ஆகிற இடத்துல, ஏர் ரிட்டர்ன் ஆகிற இடத்துல, அப்புறம் ஸ்ப்ரிங்க்லர் இங்கே இருக்க ஃபிஷ்ஷஸில் வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷஸ் எப்படி இருக்குன்னா ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாரி இருக்கணும். அதேமாதிரி அந்த ஃபிஷ்ஷஸில் போய்ட்டு எந்த ஒரு டஸ்ட்டும் வந்து அக்குமுலேட் ஆகாத மாரி இருக்கணும். இதான் வந்து என்னென்னா சீலிங்ஸ் கண்டரில் வர்றது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு ப்ரெமிசஸ் அப்படின்னா அங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்குள்ள ட்ரைனேஜு, அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் சப்ளை, ஸ்டீமு, எலக்ட்ரிசிட்டி இதுக்கு தேவையான அடிக்வேட் ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம வந்து மேட் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா அப்போ தான் வந்து அந்த பில்டிங் வந்து ஒரு ஈஸி மெயின்டெனன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இந்த அடிக்வேட் ப்ரொவிஷன்ஸ் வச்சு எதுக்காக பண்ணுறாங்க, அந்த அடிக்வேட் ப்ரொவிஷன்ஸ்லாம் எதுக்காக மேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் ஈஸி மெயின்டெனன்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஹேவ் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வந்து இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து எக்யூப்மெண்ட்டு அண்ட் மெட்டீரியல்ஸை வந்து ஈஸியாக வந்து ஒரு சஃபிஷியன்ட் ஸ்பேஸில் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆகாது, மிக்ஸ்அப் ஆகாமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அடிக்வேட் க்ளீனிங், வாஷிங் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டி ஷுட் ஆல்சோ பர்சனலுக்கு தேவைப்படக்கூடிய அவங்களுக்கான க்ளீனிங் அவங்க யூஸ் பண்ணுற அந்த கார்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அது க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் வாஷிங்க்கு, டாய்லெட் ஃபெசிலிட்டி இதெல்லாம் வந்து அடிக்வேட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அந்த ப்ரெமிசஸ் வந்து ஈஸியாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவ்வளோ ஃபுட் கேண்டில்ஸ் அதாவது 30 to 50 ஃபுட் கேண்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அப்படி இருந்தால் ஒரு நல்ல வந்து ஒர்க் கம்ஃபர்ட்டாக இருக்கும், ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து நம்ம எந்த ஒரு ஒர்க்கையும் வந்து எஃபெக்டிவாக வந்து பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்டு வயல்ஸ், அதேமாரி வந்து நம்ம வயல்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ண வயல்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல வந்துட்டு எவ்வளோ ஃபுட் கேண்டில் வந்து லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்கன்னா 100 யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இதோட வந்து ஸ்பெஷல் லைட்டிங் செட்டப்பும் இதோட வந்து இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி இந்த லைட் சோர்ஸஸை வந்து நம்ம பீரியாடிக்காக வந்து செக் பண்ணணும். அதேமாரி இந்த லைட் லெவல் நம்ம ஒரு எஸ்டாப்ளிஷ் மினிமம் வச்சுப்பாங்க, அதுக்கு அபோவோ பிலோவோ ஆகக்குள்ள அந்த லைட் லெவலை நம்ம அந்த லைட் சோர்ஸஸை வந்து என்ன பண்ணணும்னா ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து என்னென்னா டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டரில் வருது. ஆக்சுவலி இதில் பார்த்து ஃபுட் கேண்டில் என்னென்னா மெஷர்மெண்ட் ஆஃப் லைட் இன்சென்டிவ் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் வந்து ஃபுட் கேண்டில்.